சூர்யா, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க, கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே. இந்த தம்பி யாரு? இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? இந்த தம்பியோட மெயில தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. இவன் மெயில நீ எதுக்கு செக் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் அங்கேயே நின்னுட்டு கேட்டா எப்படி பதில் கிடைக்கும்? இங்க வாங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இவ்ளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்க. நீங்க அப்படியே போனா என்ன அர்த்தம்? இங்க கொஞ்சம் வாங்க. What, Surya? I got an important appointment with MD, yeah? It's very very important news that you have to read the mail. அந்த அளவுக்கு என்ன மெயில் பா? என்னப்பா மெயில் இது? அதான் யாரோ ஒரு அநியாயம் பிடிச்சவன் டைம் பாஸ் ஆகாம கம்ப்யூட்டர் நோண்டுறவன் என் போட்டோவை போட்டு ஜாலியா இருக்கணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு கம்போஸ் பண்ணி ஆல் யூத் கிளப் மெம்பர்ஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்கான். அதுல ஒருத்தர் தான் இந்த தம்பி. உனக்கு எப்படி இந்த மெயில் கிடைச்சது? 2 மாசம் ஆச்சு சார். அவனை நீங்க போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்ட அப்புறம் இவன் பயந்துட போறான். இவன் என் ஃப்ரெண்டோட தம்பி. மெயில பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தயங்கினவன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ சீரியஸா ட்ரை பண்றத பார்த்துட்டு என்கிட்ட வந்து அக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னான். டேய், நீ ஏன்டா அழற? அதான் மாமா கிட்ட சொல்லிட்டோம்ல, இனிமே அவர் பார்த்துப்பாரு. நீ கிளம்பு. வரேன்க்கா. வரேன் சார். ஒரு நிமிஷம். என்னக்கா? இங்கே இரு, வரேன். இந்த 2 புக்கையும் படி. கௌரவமான முறையில எல்லாரையும் சந்திக்க கத்துக்குவேன். தேங்க்ஸ்க்கா. நான் வரேன்க்கா. சரி, நானும் கிளம்புறேன். என்ன கிளம்பிட்டீங்க? வேற என்ன பண்ணணும்? இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? எடுக்கலாம். நான் ஏசிபி சௌந்தர்யம் கிட்ட பேசிட்டு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நேரா ஸ்டேஷனுக்கு போய் சைபர் கிரைம் டிவிஷன்ல என் ஒய்ஃப்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க. சூர்யா, என் கண்ணு இல்ல, ஆபீஸ்ல அவசர வேலைமா. நீயே போய் அந்த வேலையை பண்ணுமா ப்ளீஸ். ஷோ, என்னங்க நீங்க? என்ன ஒருத்தன் கேவலமா போர்ட்ரேட் பண்ணிருக்கானு நானே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நல்லா இருக்குமாங்க? அதெல்லாம் பார்த்தா வேலை ஆகுமா? சூர்யா, பி பிராக்டிகல். மேல சாக்கடை தெளிச்சிருச்சு, கழுவி விடுங்கிற. நீயே கழுவிக்கேங்கிற. தப்பா? ஜாக்கிரதை. பாய். இந்த மென்டல் இன்னைக்கு எதுவும் சமைக்கல போல இருக்கு. இந்த பொம்பளைங்க இருக்காளுங்களே, பசிக்காம இருக்கிற அன்னைக்கும் எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிட்டு வர அன்னைக்கும் பலவிதமான ஐட்டங்களை செஞ்சு வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே பசி வயித்த கிள்ளுது. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கிளாஸ் பால் மட்டும் வச்சிருக்கான். இவ்வளவுலாம் கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. பொண்ணை கட்டி கொடுக்குறான்னா ஒரு கொடுமைக்கார குழந்தைய கட்டி கொடுத்துட்டானுங்க. படுபாவிங்க.
ம் மணி என்ன தெரியுமா? 12:45 ஆச்சு. இன்னொரு 15 நிமிஷங்க இந்த புக்கை நான் முடிச்சிருவேன். என்ன புக் அது? ஓஷோ. படிச்சா ஏதாவது புரியுதா? அவசரமா படிச்சாலாம் இது புரியாது. ஆழ்ந்த அமைதியா படிக்கணும். எக்ஸாம் கூட யாரும் இப்படி படிச்சதை நான் பார்த்ததே இல்லை. அது வேற இது வேற. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? நமக்கு கல்யாணமாகி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? 10 மாசம் ஆச்சு. 10 மாசமாச்சு. இன்னும் உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. அம்புலி மாமாவும் படிக்கிற, ஓஷோ புக்கும் படிக்கிற, செம்பங்குடிக்கும் தலையாட்டுற, டப்பாங்குத்து பாட்டையும் ரசிக்கிற, ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிடுற, கையேந்தி பவனையும் ஓகேங்கிற. எல்லாத்தையும் ரசிக்கிறதுல தான் வாழ்க்கையே இருக்கு. அந்த மனோபாவம் நல்லது தானே? அதெல்லாம் நல்லதுதான். கூடவே புருஷனை கொஞ்சம் கவனிச்சுக்கணும்ல. கவனிச்சுக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். சில சமயம் நீங்க சொன்ன சாக்கடையை நானே கழுவிக்கணுங்கிற கான்செப்ட் தான் கொஞ்சம் இடிக்குது. என்ன ஐயா முகம் வாடி போச்சு? ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா, உங்க முகம் மாறி போச்சு. ஒரு பேச்சுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னதையே உங்களால தாங்கிக்க முடியல. போலீஸ்காரங்க அவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.